தலாட் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் சொல்லி கூறுகிறார். எதற்காக கூறுகிறார்னா, 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஸ்திரீனா பெண் அவங்கள என்ன பண்ணுச்சு, கூனியாக வச்சிருந்துச்சு. சரிங்களா? அந்த குனிஞ்சு தான் நடப்பாங்க, அப்படி இருக்காங்க. அப்போ இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ பலவீனத்திலிருந்து என்ன பண்ணிட்ட, விடுதலையாக்கப்பட்டன்னு சொல்கிறாங்க. இதே போல் நீங்களும் நினைக்கலாம், எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு உடம்பு முடியலை, எனக்கு தலை வலிக்குது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியலை, முதுகு தண்டு கூட எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, என்னால் எழும்பி நடக்க முடியலை. நீங்கள் யோசிக்கலாம். உங்களை பார்த்தா ஏசப்பா சொல்கிறாங்க, நீ பலவீனத்தினின்று என்ன பண்ணப்பட்ட, விடுதலையாக்கப்பட்ட, உன் பலவீனம் இன்றைக்கே மாறிட்டுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார். சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை எதனால நீ கேட்குறன்னு நீ நினைக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்தன்னு சொல்கிறாரு, இன்றைக்கே உன்னுடைய பலவீனம், உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறிவிட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். நீ உங்களுக்கு தலைவலிக்கு, என்னால் ரொம்ப நாளாக நான் இதை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ விடுதலையாக்கப்பட்ட, உனக்கு நான் விடுதலை தாரேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா ஏசப்பா அன்றைக்கி அவளை பார்க்க போய் தான், அந்த ஸ்திரீயை என்ன பண்ணுறாங்க, பார்க்க போய் தான் என்ன பண்ணாங்க, ஒரு விடுதலை கொடுத்தாங்க. நீங்கள் அவரை நோக்கி பார்க்க முன்னகுட்டி, அவர் உங்களை கண்டதினால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஒரு சுகத்தை, ஒரு பலத்தை ஆண்டவர் தருகிறார். பலவீனங்கள் எல்லாம் உங்களை மேற்கொள்ளாதுன்னு நம்ம சொல்கிறாரு. ஏன்னா பலவீனங்கள் உங்களை ரொம்ப தோற்கடிக்குதா, உங்களால் எலும்பியே நடக்க முடியாதுன்னு டாக்டர்ஸ் சொன்னாங்களாம். ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ நடப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் நடந்து எல்லாமே உங்கள் வேலையை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஒரே ஒரு டைம் இயேசுவே நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், அவர் உங்களை என்ன பண்ணுவார், சுகப்படுத்துவார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசுன்னு அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாலே பரிபூர்ண ஒரு விடுதலையும் பரிபூர்ண ஒரு சுகத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய பலவீனங்கள், சுகவீனங்கள் இன்றைக்கே மாறிவிட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசிப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.